ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க, கூப்பிட்டுருக்கீங்க. ஒன்றுடா, நம்ம பாப்பாவுக்கு காது குத்து வச்சிருக்கோம்ல, சரி அதான் முன்கூட்டியே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்ட்டு. நானும் அண்ணியும் ஞாயிற்றுக்கிழமை வந்து உனக்கு நேரில் கூப்பிட்றோம். அப்படியாண்ணா? அண்ணா, எனக்கு உடம்பே முடியல. இப்போதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். என்ன பண்ணுறது? ஏய், யாரு? அண்ணா தான். பாப்பாவுக்கு காது குத்தாமா வர சொல்கிறாங்க. எனக்கு தான் உடம்பு முடியலல்ல, நீ போயிட்டு வந்துடு. நீ வராம நான் போய் என்ன பண்ண போறேன்? எனக்கு யார் தெரியும்? வரலன்னு சொல்லு. அண்ணா, எனக்கும் உடம்பு முடியல. சரி, அவரையாச்சும் அனுப்பலான்னு பார்த்தா அவரை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, ரொம்ப பூச்ச சுபாவம். என்னை தவிர அவருக்கு அங்கே யாரையும் தெரியாது. எப்படியும் சங்கடப்பட்டுட்டு தான் இருப்பார். நாங்கள் வேணா இன்னொரு நாள் போல் வரோம். ம், சரிம்மா, சரி நீ உடம்பு பார்த்துக்கோ. சரிண்ணா. ம். என்ன சொன்னாங்க? அவளுக்கு உடம்பு இல்லையா, நாற்பது நாளும் தனியாக வர்றது கூச்சப்படுறாராம். அதனால இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன்னாங்க. அவளுக்கு உடம்பு முடியாம இங்க வந்து என்னடா பண்ண போறா? அவ வரலன்னா ஃபங்க்ஷன் நடக்காதா என்ன? யார் வந்தாலும் வராட்டி ஃபங்க்ஷன் நடக்கும். நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. மச்சான், அக்கா நல்லா இருக்கீங்களா? அத்தை எப்படி இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள, இந்நேரத்தில் ஒரு ஃபோன் கூட பண்ணல? அது வந்து மச்சான், இந்த வழியா ஒரு வேலையா வந்தேன். எதுக்கு தேவையெல்லாம் வெளியே தங்கி செலவு பண்ணிக்கிட்டுன்னு நம்ம வீட்டுக்கு அப்படியே வந்தேன். காலையில கிளம்பிடுவேன். நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நீங்களாம் போய் படுங்க. ஹலோ. என்னம்மா, மாப்பிள்ள ராத்திரி வந்தாரு, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா? ராத்திரில வந்து கதவு தட்டணும், நாங்க பயந்துட்டோம் தெரியுமா? அவர் கிளம்புறதே சடனாக தான் இருந்துச்சு அண்ணி. அதான் அவருக்கு என்ன வேணுங்கெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அந்த டயர்டில் அப்படியே தூங்கிட்டேன், மறந்துட்டேன் சொல்லவும். கோச்சுக்காதீங்க. சரி அண்ணி, அவர் ஏதாவது சாப்பிட்டாரா? காலைல நாங்க முழிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாருமா. என்னது, அவர் சாப்பிடாமே போயிட்டாரா? ஏன் அண்ணி, ஒரு டிஃபன் செஞ்சு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? அட்லீஸ்ட் ஒரு காஃபியாச்சும் வச்சு கொடுத்துருக்கலாம்ல. இப்ப அவர் வந்து உங்க வீட்டுல என்னை எப்படி கவனிச்சாங்கன்னு சொன்னா என் மூஞ்சி நான் எங்க போய் வைப்பேன்? எனக்கு அசிங்கமா இருக்காதா? ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் திவ்யா, நாங்கள் எந்திரிக்கும் போதே மணி 6. நைட்டு லேட்டாக தானே வந்தாரு. சரி காலையில் லேட்டாக எந்திரிப்பான்ட்டு இருந்தோம். அவரு எங்களுக்கு மட்டும் எந்திரிச்சு போகணும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் உனக்கு தெரியாத நம்ம வீட்டில் 8 மணிக்கு மேலே தான் டிஃபன் செய்வோன்ட்டு? அவருக்கு வேணும்னா நைட்டே சொல்லிட்டு படுத்து இருந்துருக்கணும். நல்லா இருக்குன்னா நீங்க பேசுறது. வீட்டுக்கு வந்த விருந்தாளி தான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு படுப்பாங்களா? வந்தவங்களுக்கு நீங்க தானே பார்த்து என்ன ஏதுன்னு செய்யணும். நல்லா இருக்கு பேசுறதெல்லாம். என்னடா தம்பி, மாப்பிள்ள குளிச்சுட்டு இருக்காரா? அவர் கிளம்பிட்டாருமா. ஆவண்டா மாப்பிள்ள, என்ன அவசரமா இவ்வளவு காலையில? பாதி ராத்திரியில வந்துட்டு இப்ப விடிஞ்சு விடியங்களாரு கிளம்பி போயிட்டாரு இந்த மனுஷன். ஏமா, அன்னைக்கு பாப்பாவுக்கு காது குத்து இருக்கு வாங்கன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? நான் எப்படி தனியா வருதாங்க, எனக்கு யாரையுமே தெரியாது, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு அப்படி இப்படின்னாரு. இப்ப அவரு வேலைக்கு மட்டும் எப்படி வந்து தங்கிட்டு போயிருக்காரு? ஏன் ஃபங்க்ஷன் அப்போ வந்து நகை செஞ்சிருக்கணும்ட்டா? சரி இப்ப வந்தாருல, ஏதாவது நகை வச்சுட்டு போயிருக்காரான்னு பாரு. என்னடா பேசுற? பாதி ராத்திரில எந்த நகை கடை திறந்திருக்கோம் அவர் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு? இங்க வர்றதுக்கு முன்கூட்டியே பிளான் இருந்தா கண்டிப்பா அவர் வாங்கிட்டு வந்திருப்பாரு.
இப்ப என்ன இந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் வராதா? அப்ப கண்டிப்பா என் மகளும் மருமகனும் நீங்க வாய் மேல விரல வைக்கிற மாதிரி கண்டிப்பா செய்வாங்க. அப்ப இந்த மூஞ்சிலாம் எங்க கொண்டு வச்சிருப்பீங்க நானும் பாக்குறேன். எனக்கு காஃபி வேணும், போய் காஃபி போடுமா. வாடா தம்பி. திவ்யா வீட்டுக்காருக்கு அடுத்த வாரம் பிறந்த நாளாம். நம்ம போறப்ப வெறுங்கையா வீசிட்டு போறது, ஒரு பவுன்ல செயின் எடுத்து போகணும்டா. அம்மா போன மாசம் தான் 30,000 கடனை வாங்கி ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்துச்சு. இன்னும் அதுக்கே இஎம்ஐ கட்டி முடிக்கல. இப்ப எல்லாம் ஆபீஸ்ல அட்வான்ஸ் கேட்க முடியாது. என்ன பேசுற? அவ வீட்டுல தள்ள நிமிந்து நிக்க வேணாமா? உன் தங்கச்சிக்கு நீ செய்யாம வேற யாரா செய்வா? கஷ்டப்பட்டு வேலைக்கு போ, கடனை உடனே வாங்கியாவது உன் தங்கச்சி நீ தானே நல்லா பாத்துக்கணும். கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க அத்தை. பிறநாள் கொண்டாடுற வயசு அவருக்கு. சரி, அவரோட இஷ்டம், கொண்டாடிட்டு போறாரு. இந்த வயசுலயே அவர் பிறநாளுக்கு செயின் போடணும்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்துல நியாயம்? இந்த வீட்டுக்கு நான் அவங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க பொண்ணு அதான் உன் பேத்தி. அவ காது குத்து கூப்பிட்டமே, என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? அவரால் தனியா வர முடியாது, எனக்கும் உடம்பு சரியில்லை, அதனால நாங்க வரலன்னு சாக்கு போக்க சொல்லி சமாளிச்சா. இல்ல நான் தெரியாம கேக்குறேன், என்னைக்காவது நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்ம வீட்டு பொண்ணா முன்னாடி வந்து நின்றுருக்காளா? எப்ப எது கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வராமையே இருந்துடுறது. இதுவே அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வையே, இந்த வீட்டை தேடிதான் ஓடி வர்றது. சரி, அப்படிதான் வராங்களே, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கே போனதில்ல, அட்லீஸ்ட் அண்ணன் பொண்ணுக்கு ஏதாவது வாங்கிட்டு போக கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஏன்னா பணம் செலவாகும். இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. ஆனா உன் பொண்ணுக்கு செய்யணும், உன் மாப்பிள்ளைக்கு செய்யணும்னு விடிய விடிய போட்டு எங்களை தாலி எடுத்துட்டு இருக்க. நாங்களும் என்ன பண்றோன்னு தெரியாம நாங்க சம்பாதிக்கிறது அவளுக்கு செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம். விடிஞ்சா கடனை கட்டுமே, நைட்டு ஃபுல்லா தூங்காம குழம்பு போய் உட்காந்துருக்கோம்மா. என்னம்மா நியாயம் இது? நாங்க படுற கஷ்டம் உனக்கு தெரியலையா? என்னடா கூட பிறந்தவளுக்கு செய்யற கணக்கு பாக்குறியா? நாளைக்கு நான் திங்கிற சோத்துக்கு கணக்கு பாப்ப போல. அந்த நிலைமை வர வச்சிடாதடா, குடும்பம் அழிஞ்சிரும் பாத்துக்க. டேய் தம்பி, சீக்கிரம் கிளம்பி வாடா. நேரத்திலே போகணும்ல, ஒரு பஸ் வேற போயிடும். நேரத்திலே போனாதான் நேரத்துக்கு திரும்பி வர முடியும். சீக்கிரம் வா. நீ பாட்டிக்கிட்ட போ, அப்பாவை நான் கூட்டிட்டு வரேன். ஓகேங்கம்மா. அப்பா சீக்கிரம் வாங்க, நம்ம அத்தை வீட்டுக்கு போய் கேக் சாப்பிடலாம். சரி ஜாலி ஜாலி, சீக்கிரம் போலாம். ஏங்க கிளம்பிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? அத்தை கிளம்பி வெயிட் பண்றாங்க, வாங்க போலாம். இல்லம்மா, கேட்ட இடத்துல பணம் எங்கேயுமே கிடைக்கல. வெறுங்கையோட எப்படி போறது? அவங்க நம்மளை கூப்பிடுறதே அந்த நகைக்காக தான். வெறுங்கைய போய் அசிங்கம் தான் படணும். உங்களுக்கு இப்ப இதுதானே பிரச்சனை? இந்தாங்க. ஏய், இது ஓ நகடி. இது ஏன் நகைன்னு எனக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில இருக்க உங்க அம்மாவுக்கு தெரியுமா இல்ல அவங்களுக்கு தெரியுமா? இந்தாங்க பிடிங்க. நமக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. நமக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அவளுக்கு எப்ப நம்ம பாக்குறது? இப்படி சம்பாதிக்கிற ஃபுல்லாவே கடன் கட்டிட்டு இருந்தா நம்ம எப்பதான் நிம்மதியா வாழ்றது? நீ இப்படி யோசிக்காம எல்லாத்தையும் இழுத்து போட்டு முன்னாடி நின்று பண்ற. என்னங்க பேசுறீங்க? இதுவும் என் குடும்பம் தானே. உங்க தங்கச்சி பண்றது எனக்கும் சில நேரம் கோவம் வரும். ஆனா அவங்களுக்கு பண்றதுக்கு யார் இருக்கா? நம்ம தானே இருக்கோம். நம்ம தானுங்க பண்ணணும். உங்களால முடியலன்னா நான் தானுங்க பண்ணணும். விடுங்க, பாத்துக்கலாம். வாங்க போகலாம். செல்ல போலாமாடா? வந்துட்டாங்க. வா அண்ணா, நீ மாப்பிள்ள பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க் யூ. ஐஷு குட்டி. எங்கம்மா யாரையும் காணா? மட்டும் தானா? அது அதிகமா யாரையும் கூப்பிடலம்மா, நம்மள மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன். சரி சரி. மாமனார் மாமியாரு அவங்க இப்பதான் கோவிலுக்கு போயிருக்காங்க.
வந்துருவாங்க. சரி சரி சரி. தேங்க்ஸ் மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் கேட்ட உடனே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்க. அண்ணா, இந்த சோஃபா மட்டும் ரொம்ப பழசா இருக்கு. வரவங்கெல்லாம் இங்கேயே பார்க்குறாங்கண்ணா. எனக்கு அடுத்த மாதம் போல் இப்போ புதுசாக வந்திருக்குல்ல பெட் சோஃபா, அது மட்டும் பார்த்து மாற்றி கொடுத்துருங்கண்ணா. சரிம்மா. சரிண்ணா, உட்காருங்க. நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் தம்பி, பாப்பா ஃபோன் பண்ணியிருந்தாடா. மாசமா இருக்காளாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால, அது எதுனாலதான் நினைக்கிறேன். நீ ஃபோன் பண்ணி பேசுடா, உன்கிட்ட பேசணும்னு சொன்னா. ஹலோ அண்ணா. இப்பதான்டா அம்மா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, இது என் மொதல் பிரசவம். நீ தான் நல்லா பார்த்துக்கணும். கண்டிப்பாடா. நாங்க பார்த்துக்காம யாரு பார்த்துக்க போறா? சரி, நீ பத்திரமா இரு. நான் லீவு கிடைக்கும் போது பார்த்துட்டு வரேன். அண்ணா, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு இது மொதல் பிரசவம். நீ தான் எல்லாம் பார்த்து எனக்கு எல்லா செலவும் பண்ணணும். பாப்பாவை தொட்டிலிருந்து தூக்கும் போது வெள்ளி கொலுசு, வெள்ளி அருணாக்கொடி, தங்க செயின், முக்கியமா தங்க மோதிரம் போட்டு தான் நீ பாப்பாவை தூக்கணும். முக்கியமா நம்ம வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு போகும்போது எனக்கு, பாப்பாவுக்கு, என் புருஷனுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கார்ல தான் நீ எங்களை அனுப்பி வைக்கணும். நீ என்னை பார்த்துக்கிறத பார்த்துட்டு என் மாமியாரும் என் மாமியார் வீட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் மூக்கு மேல வரல் வைக்கணும். அந்த அளவுக்கு நீ என்னை பார்த்துக்கணும்னா. என்ன சொன்னா? அத்தை முறைக்கு அவ எதுவும் பண்ண மாட்டாளாம். ஆனா மாமா முறைக்கு நான் பண்ணணும்னு சொல்லாம சொல்றான். அம்மாடி, அம்மாவுக்கு 2 நாளா உடம்பு முடியலடா. ஹாஸ்பிட்டல் போனாதான் சரியாக மாட்டுக்கு. இத்தனை நாளா அந்த பிரச்சனை இல்லாம இருந்தேன். என்னால் சுத்தமா முடியல. இப்போ போய் அவன்கிட்ட கேட்டா, நீ இப்போதான் இந்த லோன் வாங்கினேன், இந்த லோன் வாங்கினேன், அதுக்கு கட்டணும், இதுக்கு கட்டணும், இப்போ போய் வந்து என்கிட்ட கேட்குறியாமான்னு அவன் பாட்டுக்கு பேசுவான். முதல்ல அவன்கிட்ட கேட்கறதுக்கே எனக்கு பிடிக்கல. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் காசு அனுப்பிடுறியாம்மா, நாளைக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ வேற ஏமா நேரங்கிட்ட நேரத்துல ஃபோன் பண்ணிட்டு இருக்க? நாங்களே இங்க பெரிய கஷ்டத்துல இருக்கோம். காலையில வேலைக்கு போய் களைச்சு வந்து இப்பதான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு சமைக்கவே நேரம் இல்லை. இதுல எங்க இருந்து நான் பணம் ஏற்பாடு பண்ணுவேன்? அதான் அவன் சம்பளம் வருதுல்ல, அதுல இருந்து ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லு. அம்மா, என்னம்மா உடம்பு இப்படி நெருப்பா கொதிக்குது? நான் கேட்ட ஏதோ தலைவலின்னு சொன்னேன். 2 நாள் இந்த ஜுரத்தோட தான் இருக்கியா? சொல்லியிருந்தா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பேன்ல. உன்கிட்ட சொல்லி என்னடா பண்றது? உன்கிட்ட சொன்னா இதுக்கு என்ன 2 பேர்த்துல நீ கடனை வாங்குவ? எதுக்கு நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு? ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். அம்மா, யார் யாருக்கோ கடனை வாங்கி செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு நான் செய்ய மாட்டேனா? நான் சந்துருனா, நான் 2 மாசமா இன்ட்ரெஸ்ட் கட்டல. பாத்தியா, பேசிட்டு இருக்கும்போதே ஒரு கடங்கார வந்து சத்தம் போடுறான். இப்ப நான் மேலும் மேலும் உனக்கு பாரத்தை கொடுக்க சொல்றியா? யார் நீங்க? என்னாச்சு? அக்கா, நான் ராயல் ஃபைனான்ஸ்ல இருந்து வரேன். சந்துருனா நம்மகிட்ட பணம் இருந்தாருக்கா. 2 மாசமா இன்ட்ரெஸ்ட் கட்டல. அதான் ஓனர் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வர சொன்னாரு. இருக்கா அப்படியா? எங்க அண்ணாவா?
கடன் வாங்கியிருக்காங்களா? ஆமாக்கா, உங்களுக்கு தெரியாதா? எங்கள்கிட்ட மட்டும் இல்ல, ஊர்ல எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காரு. அண்ணா நீங்க போங்க, நான் அவரை வந்து கடையில பார்க்க சொல்றேன். சரி சொல்லிருங்கக்கா, அடுத்த தடவை ஓனர் வர மாதிரி வச்சுக்காதீங்க. என்னம்மா இது? வெளியே ஃபைனான்ஸ்காரன கத்திட்டு இருக்காங்க, ஊரெல்லாம் சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கானாமா? அப்படி அண்ணா என்னதான் பண்றான்? சரி அதெல்லாம் விடு மா. எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலைமா, வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. நீங்க சும்மா தானே இருக்க, வந்து வீட்டு வேலைலாம் கொஞ்சம் பார்த்து வைமா. அவரை கூட கூட்டிட்டு வந்திருக்கேன், உன் துணிலாம் எடுத்து வை, கிளம்பலாம். அத்தை உட்காருங்க அத்தை. ஏன் திவ்யா, இவர் ஏன் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியாது? இவரோட வருமானம் என்னன்னு உனக்கு தெரியாது? இவர் வருமானத்தை மீறி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியவே தெரியாது? ஏதோ நீங்க பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க? அப்படின்னா நீ எனக்கு பண்ணிட்ட, அண்ணன்ற கடமையை தானே நீ பண்ண. இதுல என்ன இருக்கு பெருசா சொல்லி காட்டுறதுக்கு? நீங்க அப்படி எனக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அண்ணன் ஏய், அவனு பார்த்துட்டே இருக்கேன். அண்ணன்னா தொட்டதுக்கெல்லாம் பண்ணணும் ஏதாவது இருக்கா என்ன? எங்களுக்கு மட்டும் என்ன பணம் மரத்துல காய்ச்சிட்டு இருக்கு? உனக்கு எல்லாமே நான் பண்ணேன் நினைச்சிட்டு இருக்கேல்ல. உனக்கு பண்ணது மட்டும்தான் நான், செஞ்சது எல்லாமே அவளோட சம்பளத்தை யோசிக்காம எடுத்து உங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருந்தா. ஏன் உன் கல்யாணமே அவளோட சம்பளத்துல தான் நடந்துச்சு, அதெல்லாம் மறந்துட்டியா? அவளை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்கிற? வச்சேன்னு வச்சுக்க மச்சான். ஏய், நீ பேசாம இருந்துக்க. என் தங்கச்சிட்டு தானே பேசிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் இந்த வயசுல பிறந்த நாள், அதுக்கு நாங்க செயின் வேற போடணுமோ? என் பொண்ணோட பிறந்த நாளுக்கு எத்தனை வாட்டி கூப்பிட்டுருப்போம், வந்து தலையை காமிச்சிருப்ப. உங்களுக்குலாம் எங்க அன்பு வெறும் வசதியா மட்டும்தான் தெரியுது இல்ல. இப்ப கூட உன் வீட்டுக்கு வேலைக்காரி வேணும்னு அம்மா கூப்பிட்டு வந்திருக்க. என் அம்மாவெல்லாம் நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், இங்கதான் இருப்பாங்க. அப்போ அண்ணன் தங்கச்சி உறவு இதோட முடிஞ்சிருச்சு, இனிமே நீ எனக்கு எதுவுமே செய்ய மாட்ட, அப்படிதானே? இங்க பாரு, உனக்கு ஒரு கஷ்டம் ஒரு ஆபத்துனா நாங்க வந்து நிப்போம். உன் ஆடம்பரத்துக்காக இனிமேல் ₹1 கடன் வாங்கி நான் எதுவும் செய்ய மாட்டேன். இத்தனை நாளா என் கஷ்டத்தை அவ கஷ்டமா நினைச்சிருந்தேன். என் பொண்டாட்டிக்காகவும் எனக்காக மட்டும்தான் வாழ போறேன். நீ கிளம்பலாம். என்ன மன்னிச்சிருமா. என் மகன் மேல இருக்க பாசத்தினால என் மகன் பண்ற கஷ்டத்தையும் நீ பண்ண தியாகமும் என் கண்ணுக்கு தெரியாம போயிருச்சு. மடி என்ன மன்னிச்சிருமா.